ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சனை பார்த்துட்டு யாரும் தயவு செஞ்சு பயப்பட வேணாம். இன்றைக்கி ஃபுல் க்ளீனிங் ஒர்க் வீடியோ தான் வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஸ்ரதன் வீட்டில் இருந்த எல்லா திங்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொட்டிட்டான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவர் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து 8:30க்குள்ளே இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் தேவேஷும் வந்து ஸ்ரதனும் வந்து பெட்ரூம்க்கு வந்து போயிடுவோம். வீடு எப்போவுமே வந்து நீட்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்துப்பேன். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதாவது இன்றைக்கினா மண்டே ஆஃப்டர்நூன் தான் வந்து இது. ஆக்சுவலாக மண்டே நைட்டு தான் நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் ஊருக்கு போகிறதுனால தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. காலையில் என்னால் வந்து சுத்தமாக எந்த வேலையுமே வந்து பண்ண முடியல. சமையல் மட்டும் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் வந்து வச்சுட்டு போயிட்டேன். ஸ்ரதன் வேறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நைன்னு அழுதுகிட்டே இருந்தான். அதனால் என்னால் எந்த வேலையுமே வந்து பார்க்க முடியல. எனக்கு என்னென்னா எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஊர்லேருந்து வரும்போது நீட்டாக இருக்கும் வீடு. வரும்போது குப்பையாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லா வேலையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ரதனை வந்து தூங்க வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பண்ணேன். நடுவில் அவன் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிட்டு வேற வந்துட்டே இருந்தேன். ரொம்பவே டென்ஷனாக வந்து இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அவசரமாக எல்லா வேலையும் வந்து பார்த்தேன். பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. வீட்டில் மாவெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் பழைய மாவு இருந்ததுனால அது எல்லாத்தையுமே எடுத்து ஊற்றிட்டேன். எல்லாமே வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மாவு பாத்திரம், அதுக்கப்புறம் குக்கர் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு எல்லாமே எப்போவுமே நீட் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி இன்றைக்கும் நீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பேன். அதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃப்ரீசர் வைக்கிற இடத்துல வந்து தண்ணி வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆகிட்டு தண்ணி வந்து ஒழுகி வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ அதை வந்து அழுத்தி விட்டு தண்ணியெல்லாம் வெளியில் வர வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால அதில் பெருசாக வந்து எந்த திங்ஸும் இல்லை. சரி சும்மாவே 2-3 நாள் ஓடிட்டுருக்கோம் அப்படின்றதுனால என்ன பண்ணேன்னா உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஹாலில் இருக்க ஃப்ரிட்ஜ் மட்டும் அப்படியே ஓடிட்டுருக்கட்டும். இதில் இருந்து திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அதில் வந்து மாற்றி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் வாஷ் பண்ணுறது கூட எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு உடனே எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து மட்டும் வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே வந்து தம்பி எந்திரிச்சிட்டான் நடுவில் 2 தடவை. அவனுக்கு போய் பால் கொடுத்து மறுபடியும் அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா வேலையும் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இப்போன்னு இல்லை, எப்போ ஊருக்கு போனாலுமே இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கின்னு பார்த்து நிறைய துணி வந்து இருந்துச்சு. துணி எல்லாத்தையும் மிஷினில் போட்டு காலையிலே அவர் கொண்டு போய் மாடியில் காய வச்சுட்டாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 கொடி இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 டேஸாக வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணவே வந்து இல்லை. அதனால் இன்றைக்கி மொத்தமாக வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. சிங்க்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். எப்போவுமே சிங்க் க்ளீன் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் ரொம்ப டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி மொத்தமாக பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே வந்து மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டேன். என்னோட இப்போ அடுப்பு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஸ்பெஷலாலாம் எதுவும் போடுறதில்ல. விம் ஜெல் இருக்கும், அது லைட்டாக மட்டும் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருவேன். தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். எனக்கு எப்போவுமே துடைக்கிறத விட இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்பவே வந்து நீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக டெய்லி வந்து இந்த மாதிரி தொடச்சி விடுவேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கழுவி விட்டுருவேன். டெய்லியுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை ஃபுல்லாகவே வந்து ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சிடுவேன். பாத்திரம் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி தான் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் வந்து பண்ணிட்டேன். ஆனால் பாத்திரம் எதுவுமே எடுத்து வந்து நான் அடுக்கி வைக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற பருப்பு, இந்த துவரம் பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவேன். சரி இப்போ ஹாலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்தேன். தேவேஷோட திங்ஸ் எல்லாமே இப்படியே வந்து டிவி ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து வச்சுட்டான். எப்போவுமே சொல்லுவேன் அவனோட மெடல் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு குப்பை வந்து இது மேலே வந்து இருந்துச்சு. சரி அதையும் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் தொடச்சிட்டு ஃபுல்லாக ஒட்டடை இருந்துச்சு லைட்டாக, அதையும் வந்து தட்டி விட்டுடலான்னு சொல்லி தட்டி விட்டுட்டேன். சரி அந்த டிவி கிட்ட இருக்கிற அந்த கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். துணி வந்து மேலே காஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் அப்புறமா பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமா தேவேஷோட ரைட்டிங் டேபிள் இருந்துச்சு, அதையும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். மாடியில் துணி பார்த்திங்கன்னா நிறைய துணி வந்து இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் இருந்த எல்லா துணியும் வந்து எடுத்துட்டேன். இதை துணி எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, இந்த கிளிப்பெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா தம்பி வேற கீழே தூங்கிட்டு இருக்கான், எப்போ எந்திரிப்பானே எனக்கு வந்து தெரியல. அப்பா வந்தாங்க, அப்பா கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு தான் மேலே வந்தேன், இல்லைனா கண்டிப்பாக மேலே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அழுவான் அப்படின்றதுனால. அப்பா பார்த்துப்பாங்க, இருந்தாலுமே நான் இல்லை அப்படின்னா வந்து அழ ஆரம்பிச்சிடுவான். இவ்வளோ துணி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன், கீழே எடுத்துகிட்டு போயிட்டு துணியெல்லாம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே வந்தேன். ஏன்னா ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட ட்ரெஸ் மட்டும் காய வச்சுருந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே துணி வாஷ் பண்ணாதனால தான் இவ்வளோ வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துணி வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். இப்போ கொஞ்ச நாளாக ஏதாவது ஹெவியாக ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால வந்து அப்படியே வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா இருந்த துணி எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. பெட்ஷீட்டும் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன். எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் சோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டேன். ஏன்னா அப்புறமா மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவி கிட்ட இருக்கிற இந்த துணியை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யாரோ எண்ணெய் கொட்டி வச்சுருக்காங்க. சரி அது ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் வேற ஒரு துணியை போட்டு ஃபுல்லாக வந்து நீட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு என்ன பயம்னா, இங்கே ஏதாவது திங்ஸ் வச்சோம் அப்படின்னா தம்பி தட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணது காஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருந்தால் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிறதுக்காக தான் வந்து வந்திருக்கேன். இந்த மாதிரி சைடில் அடித்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டாண்டு எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வழக்கம் போல் பெரிய பாத்திரம்லாம் எங்கே வைப்பேன், பிளேட்ஸ் எல்லாம் எங்கே வைப்பனோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக எடுத்து நீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. கீழே மட்டும் சும்மா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மாப் மட்டும் போட்டு விட்டேன். இப்போ கிச்சனுக்குள்ளே வர வேண்டிய வேலை இல்லை, கிச்சன் ரொம்பவே வந்து நீட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து பெட்ரூம்க்கு தான் வந்து போயிருந்தேன். பெட்ரூமில் ஷ்ரதன் வந்து அவனோட டாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுருந்தான், எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸு ஒரு கூடை மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கூடையில் இருந்த ட்ரெஸ் மொத்தத்தையும் எடுத்து கீழே கொட்டி வச்சுருந்தான். எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி கட்டில் எல்லாத்தையும் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணி வந்து வச்சேன். சரி ஒரு தடவை வீடு ஃபுல்லாக மாப் போட்டுடலான்னு சொல்லிட்டு பெட்ரூமையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. பெட்ரூமும் வந்து ரொம்பவே வந்து நீட்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது ஹாலுக்கு வந்துட்டேன். ஹால் வந்து ஆல்மோஸ்ட் துணியெல்லாம் மடிச்சுட்டு நீட்டானதுனால எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்.